ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாள் ஐப்பசி மாதம் ரேவதி நட்சத்திரம், எறும்பியப்பா திருநக்ஷத்திரம். அவரை பற்றின செய்தி குறிப்பினை காணலாம். வந்தே வரவரமுனிம் என்று முழங்கியவரின் முகவரி. சோழ சிம்மபுரத்திற்கு அண்மையில் உள்ள எறும்பி என்னும் கிராமத்தில் ஓர் ஸ்ரீ வைஷ்ணவ பண்டிதர் இருந்தார். அவர் பெரியஜீயரான ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருவரங்கத்தில் இருந்தபோது திருவரங்கம் வந்திருந்தார். அப்போது பெரியஜீயர் நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி முதற்பதிகம் முதல் திருவாய்மொழியை சொற்பொழிவாற்றி கொண்டிருந்தார். எம்பெருமானின் பரத்துவத்தை காட்டும் இப்பதிகத்திற்கு வேத வேதாந்தங்களிலிருந்து மேற்கோள்களை எடுத்துக்காட்டி சிறப்பானதொரு உரையை வெளிப்படுத்தினார் பெரியஜீயர். அது கேட்ட ஸ்ரீ வைஷ்ணவ பண்டிதர், இவர் தமிழில் மட்டும் சிறந்தவர் என்றிருந்தோம், இவர் உபய வேதாந்தத்திலும் மிகவும் நிபுணராய் இருக்கிறாரே என்று உகந்தார். பின்னர் அவரை மடத்திற்கு வந்து உணவருந்தி செல்லும்படி வேண்டினார் ஜீயர். அதற்கு அந்த பண்டிதர், யத் அன்னம் யதி பாத்திரஸ்தம் யதினா பிரேக்ஷிதம் சயத் அன்னத்ரயம் ந போக்த்வயம் புக்த்வா சாந்திராயணம் ஆச்சரேத். சந்நியாசிகளுடைய அன்னமும் சந்நியாசிகளுடைய பாத்திரத்தில் உள்ள அன்னமும் சந்நியாசிகளால் அனுப்பப்பட்ட அன்னமும் இப்படி மூன்றும் புசிக்கத்தக்கவை அன்று. அப்படி புசித்தானாகில் சாந்திராயண விரதத்தை அனுஷ்டிக்க கடவன் என்கிற சாமானிய சாஸ்திரத்தில் ஈடுபாடு உடையவராய், போனகம் செய்த சேடம் தருவரேல் என்கிற விசேஷ சாஸ்திர ஞானம் அற்றவராய் மறுத்து, அவரது உறவினரான கந்தாடை அண்ணனையும் மிகவும் வெறுத்து, அவருடைய திருமாளிகைக்கு எழுந்தருளாமல் அப்பொழுதே ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு தம் ஊரான எறும்பிக்கு சென்று சேர்ந்தார். பின்னர் தன்னுடைய திருவாராதன பெருமாளான சக்கரவர்த்தி திருமகனுக்கு திருவாராதனம் செய்வதற்காக கோயிலாழ்வாரின் திருக்கதவை திறக்க முற்பட்ட போது கதவினை திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். எவ்வளவோ முயன்றும் கதவு திறக்கவில்லை. பின்னர் துயரமடைந்தவராய் உட்கார்ந்த போது கண்ணயர்ந்தார். அப்போது அவரது கனவில் தோன்றிய ஸ்ரீராமன், நீர் பெரியஜீயரை யார் என்று நினைத்தீர்? நாம் ராமனாக அவதரித்த போது தம்பி இலக்குவனாகவும் ராமானுசராகவும் அவதரித்த ஆதிசேஷனே தற்போது ஸ்ரீ மணவாள மாமுனிகளாக வந்துள்ளார். நீர் மகான்கள் அருந்திய உணவின் மகிமையை அறிந்தவரில்லை. ஓர் துறவியின் உச்சிஷ்ட பிரசாதத்தை அருந்திய ஓர் வேலைக்காரியின் மகன்தான் மறுபிறவியில் ஓர் அந்தன குலத்தில் பிறந்து வேத வேதாந்தங்களை கற்றுத் தெளிந்து நற்கதி அடைந்த பின் நான்முகனின் புத்திரர் நாரதராக அவதரித்தார் என்கிற சரித்திரத்தை நீர் அறிந்ததில்லை போலும் என்றார். நீர் உடனே திருவரங்கம் சென்று பெரியஜீயரிடம் மரியாதை தவறியதற்காக மன்னிப்பு கோரி அவர் திருவடிகளை பற்றினால் அன்றி நாமும் கையினால் ஆராதனம் கொள்ள மாட்டோம் என்று உரைத்தார். பண்டிதரும் கனவு கலைந்ததும் சடக்கென விழித்து எழுந்து அப்படியே புறப்பட்டு திருவரங்கம் எழுந்தருளினார். போகும் வழியில், அங்கே கவேர கன்யாயா துங்கே புவன மங்களே ரங்கேதாம் நிசூகாசீனம் வந்தே வரவரம் முனிம். திருக்காவேரி நடுவில் உலகங்களுக்கு மங்களமாய் விளங்கும் திருவரங்கம் திருப்பதியிலே இனிதாக எழுந்தருளியுள்ள மணவாள மாமுனிகளை அடிபணிகிறேன் என்று அனுசந்தித்து கொண்டு பெரியஜீயரிடம் மன்னிப்பு கோரி அவர் திருவடிகளில் விழுந்தார். பெரியஜீயரும் வாரி எடுத்து அணைத்து கொண்டு, வாரும் நம் எறும்பியில் அப்பா என்று உம்முடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று அவரை ஏற்றுக்கொண்டார். மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியான் செங்கமல போதுகளை
உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை காத்தாலே தீண்டல் கடன் என்கிற தனியனையும் வெளியிட்டருளினார். இத்தனியனின் உட்கருத்தாவது, நம்மாழ்வாரின் அவதாரத்தாலே மற்றைய ஆழ்வார்களும் அவர் தம் பிரபந்தங்களும் பேறு பெற்றது. ராமானுசரின் அவதாரத்தாலே நாதமுனிகள் தொடக்கமான ஆச்சாரியர்களும் அவர் தம் பிரபந்தங்களும் வாழ்ச்சி பெற்றன. ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் திருவடி சம்பந்தத்தாலேயே மாமுனிகளுக்கு பிற்பட்டவர்களான நமக்கு வீடு பேறு உறுதி என்பதனை அறுதியிட்டு காட்டினார் எறும்பியப்பா. தேவராஜ குரு என்றழைக்கப்படும் எறும்பியிலப்பா அவதார தினம் ஐப்பசியில் ரேவதி நாளாகும். இந்நாளில் அவர் பெரியஜியர் விஷயமாக அருளி செய்த வரவரமுனி சதகத்தின் சில ஸ்லோகங்களையாவது அனுசந்தித்து உய்வடைவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.